அஸ்ஸலாமு அலைக்கும். ரஹீக் அல் மக்தூம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தோட பகுதி வாரியான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம மக்கா வாழ்க்கையோட ஒரு முக்கியமான கட்டத்தை பார்க்க போறோம். இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்களோட குறிப்புகள் அடிப்படையில, அதாவது அந்த 3 வருஷம் மறைமுக அழைப்புக்கு அப்புறம் பகிரங்கமா அழைப்பு விடுக்க ஆரம்பிச்ச அந்த காலகட்டம். வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமா, சுப்ஹானல்லாஹ். இது இஸ்லாமிய அழைப்பு பணியில ஒரு பெரிய திருப்புமுனைன்னு சொல்லலாம். அந்த 3 வருஷத்துல ஓரளவுக்கு ஒரு முஸ்லீம் கூட்டம் தயாரான பிறகு, அதாவது அந்த தூதத்துவ பொறுப்பை சுமந்து அதை எடுத்துச் சொல்லக்கூடிய, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் உங்க நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க என்ற அந்த இறைக்கட்டளை அல் குர்ஆன் 26:214 வந்துச்சு. இதுதான் படியா இருந்துச்சு பகிரங்க அழைப்புக்கு. ஆமா, இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பிரியா. இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்கள் சொல்ற மாதிரி இந்த வசனம் இருக்கிற சூரத்து ஷுஆரால இதுக்கு முன்னாடி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட வரலாறு ரொம்ப விரிவா வருது. ஓ, அப்படியா? ஆமா, ஃபிரௌன் கூட நடந்த நிகழ்வுகள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட பொறுமை, ஃபிரௌனோட ஆணவம், கடைசியில நம்பிக்கை கொண்டவங்களுக்கு கிடைச்ச வெற்றி, இது எல்லாமே இது எதுக்குன்னா, இனிமேல் வரப்போற சோதனைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சஹாபாக்களையும் மனதளவுல தயார்படுத்துற மாதிரி இருக்கு. சுப்ஹானல்லாஹ், ஒரு முன் உதாரணம் மாதிரி. அதேதான், பொய்யாக்கினவங்களுக்கு என்ன ஆச்சு, பொறுமையா இருந்தவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்ற மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள்னு கட்டளை வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க குடும்பமான ஹாஷிம் கிளையார ஒன்னு சேர்த்தாங்க இல்லையா? அந்த முதல் முயற்சி எப்படி போச்சு? ஆமா, வரலாற்று குறிப்புகள் படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹாஷிம் குடும்பத்தார், அப்புறம் பனு முத்தலிப் கிளையை சார்ந்தவங்கன்னு ஒரு 45 பேரை சாப்பாட்டுக்கு அழைச்சாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேச ஆரம்பிக்கும்போது அவங்களோட பெரியப்பா அல்லது சித்தப்பாவான அபூலஹப் குறுக்கிட்டுட்டாரு. ரொம்ப கடுமையா பேசிட்டாரு. என்ன சொன்னார் அவரு? உன் அப்பா கூட பிறந்தவங்க இங்க இருக்காங்க, யோசிச்சு பேசு. மொத்த அரபிகளையும் எதிர்க்க நம்ம கூட்டத்துக்கு சக்தி இல்ல. புதுசா எதையாவது சொல்லி சொந்தக்காரங்களுக்கே தீங்கு செய்யாத, இந்த மாதிரி சொல்லி சபையே கலைச்சு விட்டாரு. அதனால அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால பேச முடியல. தடவையே இப்படியா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விட்டுடலையே, மறுபடியும் கூப்பிட்டாங்கல்ல. கண்டிப்பா. அவங்க மனம் தளரவே இல்ல. மறுபடியும் அதே கூட்டத்தை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு, இந்த தடவை சாப்பாடு முடிஞ்ச உடனே பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடவை என்ன சொன்னாங்க? அல்லாஹ் மேல புகழ் சொல்லி, உதவி தேடி, அவனை மட்டும் வணங்கணும்னு வலியுறுத்தி ரொம்ப அழுத்தமா பேசுனாங்க. ஒரு படைய அறிவிக்கிற தூதன் பொய் சொல்ல மாட்டான். அல்லாஹ் மேல சத்தியமா, நான் உங்களுக்கும் மத்த எல்லா மக்களுக்கும் அனுப்பப்பட்ட தூதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான உண்மையை சொன்னாங்க. என்ன உண்மை அது? அல்லாஹ் மேல சத்தியமா, நீங்க தூங்குற மாதிரி தான் மரணிப்பீங்க, முழிக்கிற மாதிரி தான் மறுமையில எழுப்பப்படுவீங்க, செஞ்ச எல்லாத்துக்கும் விசாரணை உண்டு, முடிவு ஒன்னு சொர்க்கம் இல்ல நரகம் அப்படின்னு தெளிவா எச்சரிச்சாங்க. இந்த கூட்டத்துல அபூ தாலிப் இருந்தாரே, அவரோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? அவரு இஸ்லாத்தை ஏத்துக்கலனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆதரவா இருந்தாரே. ஆமா, கரெக்டா கேட்டீங்க. அபூ தாலிப் அப்போ ஒரு முக்கியமான நிலைப்பாட்டு எடுத்தாரு. அவர் எழுந்து, உனக்கு உதவுறதும் பேச்சை ஏத்துக்கிறதும் எங்களுக்கு விருப்பம்தான், நாங்க நம்புறோம், நீ இந்த அழைப்ப தொடங்கு, உன்னை ஒன்னும் பண்ண முடியாது, அல்லாஹ் மேல சத்தியமா நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா என் அப்பா அப்துல் முத்தலிபோட மார்க்கத்தை விட என் மனசு ஒப்பலன்னு சொல்லிட்டாரு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பெரிய ஆறுதல், பாதுகாப்பு. ஆனா அபூலஹப் மறுபடியும் இது சரியில்லை, தடுங்க இவரைன்னு கத்த, அபூ தாலிப் உறுதியா நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அவரை பாதுகாப்போம்னு சொல்லி அவரை அடக்கிட்டாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அபூ தாலிப் இப்படி பாதுகாப்பு தரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழைப்ப அடுத்த கட்டத்துக்கு, அதாவது எல்லா குறைஷிகளுக்கும் பகிரங்கமா சொல்றதுக்கு போனாங்க. அந்த ஜஃபா மலை மேல நின்னு அறிமிச்சது ஒரு வரலாற்று நிகழ்வு இல்லையா? ஆஹா, ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அபூ தாலிப் ஆதரவு கிடைச்ச தைரியத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபா மலை உச்சிக்கு போய் அப்போதைய வழக்கப்படி பெரிய ஆபத்தை அறிவிக்கிற மாதிரி யா சபாஹா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டாங்க. அப்போ எல்லாரும் வந்துட்டாங்களா? அந்த சத்தம் கேட்டதும் என்னவோ ஏதோன்னு எல்லாரும் மலையடிவாரத்துல கூடிட்டாங்க. அப்புறம் குறைஷிகளோட ஒவ்வொரு கிளையையும் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. பனு ஃபிக்ர், பனு அதி, பனு அப்து மனாஃப், பனு ஹாஷிம், பனு அப்துல் முத்தலிப்னு. எல்லாரும் கூடின பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கேட்டாங்க? வர முடிஞ்சவங்க வந்தாங்க, முடியாதவங்க ஆள் அனுப்புனாங்க. அபூலஹப் உட்பட முக்கியமான ஆட்கள் எல்லாரும் அங்க இருந்தாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப சிம்பிளான ஆனா ஆழமான ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த மலைக்கு பின்னால ஒரு பெரிய குதிரைப்படை உங்களை தாக்க காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுக்கு என்ன பதில் வந்துச்சு? எல்லாரும் ஒன்னா சொன்னாங்க, கண்டிப்பா நம்புவோம். நீங்க பொய் சொல்லி நாங்க கேட்டதே இல்ல. நீங்க அல்லாமீன் அஸ்ஸாதிக், நம்பிக்கையாளர், உண்மையாளர் அப்படின்னு. அவங்களோட நம்பிக்கையை உறுதி செஞ்சுக்கிட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துக்கு வந்தாங்க. அப்படின்னா கேளுங்க, ரொம்ப கடுமையான வேதனை வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களை எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒருத்தன் தான், சிலைகளை வணங்காதீங்கன்னு அழைப்பு விடுத்தாங்க. அதோட நிறுத்தாம ரொம்ப தெளிவா ஒவ்வொரு கூட்டத்தையும் சொந்தக்காரங்களையும் பேர் சொல்லி சொன்னாங்களா? மறுமையில உறவெல்லாம் உதவாதுன்னு. ஆமா, சுபஹானல்லாஹ், குறைஷிகளே, அல்லாஹ் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திக்கோங்க. பனு காஃப், பனு அப்து மனாஃப், நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாத்திக்கோங்க. என் பெரியப்பா அப்பாஸே ரதியல்லாஹு அன்ஹு, என் அத்தை சஃபியாவே ரதியல்லாஹு அன்ஹா, என் மகள் ஃபாத்திமாவே ரதியல்லாஹு அன்ஹா. மறுமையில அல்லாஹ் கிட்ட நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. ஏன் சொத்துல வேணா கேளுங்க, ஆனா அல்லாவின் தண்டனையிலிருந்து என்னால காப்பாத்த முடியாது. உங்க கூட இருக்கிற ரத்த பந்தத்தை நான் மதிப்பேன், ஆனா மறுமையில அது உதவாது அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. மறுமையோட வெற்றிங்கிறது தனிப்பட்ட விஷயம், குடும்ப பெருமை கிடையாதுன்னு அங்கேயே தெளிவுபடுத்திட்டாங்க. ஆமா, ரொம்ப ஆணித்தரமா உணர்த்திட்டாங்க. உறவு முறிக்க சொல்லல, ஆனா மறுமை வெற்றிக்கு உறவு மட்டும் பத்தாதுன்னு விளக்குனாங்க. இத கேட்ட மக்கள் என்ன செஞ்சாங்க? அபூலஹப் என்ன சொன்னாரு? சீரா குறிப்புகள் சொல்றது என்னன்னா, நிறைய பேர் அமைதியா கலைஞ்சு போயிட்டாங்க. ஆனா அபுலாஹபுக்கு பயங்கர கோபம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து, தப்பன் லக்க, உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதுக்காகவா எங்களை கூப்பிட்ட அப்படின்னு சபிச்சுக்கிட்டே போனாரு. ஓ, அவர் அப்படி சொன்னதுக்கு பதிலா அல்லாஹ் உடனே தப்பத் யதா அபி லஹபீன் வதப், அழியட்டும் அபுலஹபின் இரு கைகள், அவனும் அழியட்டும் அப்படின்னு தொடங்குற சூரத்துல் மஸத் அந்த 111வது அத்தியாயத்தை இறக்கினான் அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு அழைப்பு பணி இன்னும் வேகமா பகிரங்கமா மாறிடுச்சுன்னு சொல்லலாமா? அல்லாவின் அடுத்த கட்டளை என்னவா இருந்துச்சு? ஆமா, இந்த சஃபா மலை அறிவிப்புக்கு பிறகு ஃபஸ்டார் மாத்து மர் வஆரித் அனில் முஷ்ரிகீன், உங்களுக்கு ஏவப்பட்டத தயக்கமில்லாம சொல்லிடுங்க, இணை வைப்பவங்கள புறக்கணிச்சிடுங்க. அல் குரான் 15:94. இந்த வசனம் வந்துச்சு. இது ஒரு நேரடி உத்தரவு. இதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? முன்ன விட தைரியமா செயல்பட ஆரம்பிச்சாங்க. காபாவுல பகிரங்கமா கெழுக ஆரம்பிச்சாங்க. சிலை வணங்குறவங்க கூடியிருக்கிற சபைகளுக்கு நேரடியா போய் அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனை மட்டும் வணங்குங்கன்னு சொன்னாங்க. குரான் வசனங்களை ஓதி காட்டினாங்க. இது மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்தை ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாக குறைஷிகளுக்கு கவலை அதிகமாச்சு இல்லையா? அடுத்து என்ன செஞ்சாங்க அவங்க? ஹஜ் காலம் வேற நெருங்கிட்டு இருந்துச்சே. கரெக்ட். ஹஜ் நேரம் வந்துச்சுன்னா அரேபியா முழுக்க இருந்து ஆளுங்க மக்கா வருவாங்க. அப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேச்சு வெளியே பரவிடுமோன்னு பயந்தாங்க குறைஷிகள். அதனால வர்ற ஹாஜிகளை எப்படி தடுக்கிறது இல்ல திசை திருப்புறதுன்னு யோசிக்கிறதுக்காக அனுபவம் வாய்ந்த வலீத் இப்னு முகீரா கிட்ட போய் ஆலோசனை கேட்டாங்க. வலீத் இப்னு முகீரா பெரியாளாச்சே, அவர் என்ன சொன்னாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி என்ன சொல்லி மக்களை தடுக்கலாம்னு கேட்டாங்களா? ஆமா, வலீத் முதல்ல சொன்னாரு, நீங்க ஆளுக்கு ஒரு மாதிரி பேசாதீங்க. ஒருத்தர் ஜோஷியக்காரருங்கிறீங்க, ஒருத்தர் பைத்தியங்கிறீங்க, ஒருத்தர் கவிஞர், சூனியக்காரன்னு சொன்னா உங்க பேச்சை யாரு நம்புவா? எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுங்க அப்படின்னாரு. சரி. அவங்களும் சரி நீங்களே சொல்லுங்கன்னு கேட்க வலீத் யோசிச்சாரு. ஜோதிடரா? இல்ல, அவரு பேச்சு அப்படி இல்ல. பைத்தியமா? அதுவும் இல்ல. கவிஞரா? கவிதையும் இல்ல. சூனியக்காரரா? அதுவும் வேற மாதிரி இருக்குமே அப்படின்னு ஒவ்வொன்னா வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்ப கடைசியா என்னதான் சொன்னாரு? கொஞ்ச நேரம் நல்லா யோசிச்சுட்டு, அல்லாஹ் மேல சத்தியமா அவரோட பேச்சுல ஒரு ஈர்ப்பு இருக்கு, ஒரு இனிமை இருக்கு. அது ஆழமா வேர் விட்டு கனிதர்ற மரம் மாதிரி இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் பொய்ன்னு தெரிஞ்சிடும். ஆனா அவரை பத்தி சொல்ல கொஞ்சம் பொருத்தமான வார்த்தை ஜாகிர், அதாவது சூனியக்காரர். அவர் கொண்டு வந்தது ஒரு சூனிய மாதிரி. அது அப்பாவையும் புள்ளையையும், புருஷன் பொண்டாட்டியும், அண்ணன் தம்பியையும் பிரிக்குதுன்னு சொல்லுங்க. இதுதான் கொஞ்சம் எடுபடும் அப்படின்னு ஒரு தந்திரமான ஐடியா கொடுத்தாரு. ஓஹோ, இப்படி ஒரு பிளான். ஆமா, குறைஷிகளும் அதை ஏத்துக்கிட்டாங்க. குரான்ல இத பத்தி ஏதாவது வருதா? வலீத் இப்படி யோசிச்சது வருது. சுஹாரமா சூரா அல் முத்தஸிர்ல 18வது வசனத்திலிருந்து 25 வரைக்கும் பாத்தீங்கன்னா வலீது எப்படி யோசிச்சாரு, என்ன முடிவுக்கு வந்தாருன்னு அல்லாஹ் சொல்றான். அவன் சிந்திச்சான், ஒரு முடிவுக்கு வந்தான். அவன் நாசமா போவான், எப்படி ஒரு முடிவுக்கு வந்தான்?
அப்புறம் முறைச்சான், மூஞ்சிய சுளிச்சான், புறமுதுகு காட்டி பெருமை அடிச்சான். இது மனுஷனை மயக்கிற சூனியம், இது மனுஷனோட வார்த்தை அப்படின்னு சொன்னான் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அப்படியே படம் முடிச்சு காட்டுது. அப்ப குறைஷிகள் இந்த சூனியக்காரருங்கிற பிரச்சாரத்தை ஹஜ்ஜுக்கு வந்தவங்க கிட்ட செஞ்சாங்களா? அதோட விளைவு என்னாச்சு? செஞ்சாங்க. ஹஜ்ஜுக்கு வர வழியிலெல்லாம் ஆளப் போட்டு மக்காவுக்கு வரவங்க கிட்ட, எங்க ஊர்ல முகமதுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சூனியக்காரர், அவர் பேச்சை கேட்டு ஏமாறாதீங்க, குடும்பத்தை பிரிக்கிறாருன்னு சொன்னாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சும்மா இல்ல. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க ஹாஜிகள் தங்குற இடங்களுக்கு, அப்புறம் உக்கால், மஜன்னா, துல்மஜாஸ்னு அந்த காலத்து சந்தைகளுக்கெல்லாம் நேரடியா போய் இஸ்லாத்துக்கு கூப்பிட்டாங்க. அபூலஹப் அவங்களுக்கு பின்னாலேயே போய், இவர் பொய்யர், இவர் சொல்றத கேட்காதீங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி எதிரா பிரச்சாரம் பண்ணது ஒரு வகையில இஸ்லாத்துக்கு நல்லதா போச்சா? ஆமா, நிச்சயமா. அது ஒரு எதிர்பாராத விளைவு. குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி தப்பா பேச பேச ஹஜ்ஜுக்கு வந்தவங்களுக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வந்துருச்சு. யார் இவரு, ஏன் இவரை பத்தி இப்படி சொல்றாங்கன்னு. சரி சரி. ஹஜ்ஜு முடிஞ்சு ஊருக்கு போனவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தியும் அவங்க சொல்ற அந்த புது மார்க்கத்தை பத்தியும் பேச ஆரம்பிச்சாங்க. இது மறைமுகமா அரேபியா முழுக்க பரவ காரணமா அமைஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ் காலம் முடிஞ்சும் குறைஷிகளோட எதிர்ப்பு நிக்கல. அவங்க இன்னும் பல வழிகளை கையாண்டாங்கன்னு சீரா குறிப்புகள்ல பாக்குறோம். அத வரிசையா பார்க்கலாமா? முதல்ல கேலி பண்றது, அசிங்கப்படுத்துறது, பொய்யன்னு சொல்றது. இது எந்த அளவுக்கு இருந்துச்சு? இது அவங்களோட ஒரு நிரந்தர வேலையாவே ஆயிடுச்சு. முஸ்லிம்களையும், குறிப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் மனசளவுல நோபடிக்கணும், அவங்க நம்பிக்கையை உடைக்கணும்னு நினைச்சாங்க. அவங்கள மஜ்னூன், பைத்தியக்காரர்னு சொன்னாங்க. அல் குர்ஆன் 15.6. சாஹிர் கத்தாப், சூனியக்காரர், மகா பொய்யர்னு பழி போட்டாங்க. அல் குர்ஆன் 38.4. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதும்போது கோவமா முறைச்சு பார்த்தாங்க. அல் குர்ஆன் 68.51. ஏழு முஸ்லிம்களை கூட விட்டு வைக்கலையா? கண்டிப்பா இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல இருக்கிற ஏழை சஹாபாக்களை பார்த்து கேவலமா சிரிச்சாங்க. இந்த ஏழைகளை தானே அல்லாஹ் நேர்வழிக்கு தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அல் குர்ஆன் 15, 6 குர்ஆன் 33. முஸ்லிம்களை பார்த்தா கிண்டல் பண்றது, கண்ணடிக்கிறது, வழிகட்டவங்கன்னு சொல்றது இதெல்லாம் சர்வசாதாரணம். அல் குர்ஆன் 83, 29, 33. இவ்ளோ கேலி கிண்டல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனச ரொம்ப பாதிச்சிருக்கும்ல. அல்லாஹ் அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொன்னான்? நிச்சயமா பாதிச்சது. அல்லாவே குர்ஆன்ல சொல்றான், நபியே, அவங்க சொல்றதெல்லாம் உங்க மனச கஷ்டப்படுத்துதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு தீர்வும் சொல்றான். அதனால நீங்க உங்க இறைவனை புகழ்ந்து துதி செய்யுங்க, சஜ்தா செய்யறவங்களோட இருங்க, மரணம் வர்ற வரைக்கும் உங்க இறைவனை வணங்குங்க. அல் குர்ஆன் 15:99. அதாவது அவங்கள கண்டுக்காம இறைவனை நினைச்சு வணக்கத்துல கவனம் செலுத்த சொன்னானா? ஆமா, அவங்க கேலி பண்றதுனால வர்ற தீமையிலிருந்து பாதுகாக்கிறதாவும் அல் குர்ஆன் 15:95-96. அந்த தீமை கடைசியில அவங்களையே சேரணும். அல் குர்ஆன் 6:10ன்னு அல்லாஹ் உறுதி கொடுத்தான். அடுத்ததா 2வது வழிமுறை, இஸ்லாம் பத்தியும் குர்ஆன் பத்தியும் சந்தேகத்தை கிளப்புறது, பொய் பிரச்சாரம் செய்யறது. இது எப்படி நடந்துச்சு? இது இன்னும் கொஞ்சம் தந்திரமான வழி. குர்ஆன் அல்லாஹ்வோட வார்த்தை இல்லைன்னு நிரூபிக்க பல பொய்ய சொன்னாங்க. என்ன மாதிரி பொய்கள்? இது வெறும் சிதறன கனவுகள் அப்படின்னாங்க. இவரே இட்டு கட்டிட்டாரு அப்படின்னாங்க. இவர் ஒரு கவிஞர் அப்படின்னாங்க. அல் குர்ஆன் 21:5. இது முன்னோர்களோட கட்டுக்கதை, யாரோ இவருக்கு சொல்லி கொடுக்கறாங்க, இவர் எழுதிக்கிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அல் குர்ஆன் 25:4-5, 16:103. ஜின் ஷேத்தான் மூலமா வருதுன்னு கூட சொன்னாங்களாமே. ஆமா, அதுக்காக சொன்னா ஷைத்தான்கள் பொய் சொல்ற பாவிகள் மேல தான் இறங்குவாங்க. அல் குர்ஆன் 26, 221, 223 அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொய்யரும் இல்ல, பாவியும் இல்லைன்னு மக்களுக்கே தெரியும். அதனால அது எடுபடல. கவிஞர்னு சொன்னதுக்கு குர்ஆன் என்ன பதில் சொல்லுச்சு? குர்ஆன் அழகா வழக்குச்சு. கவிஞர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு. கவிஞர்களை வழிகட்டவங்க தான் பின்பற்றுவாங்க. அவங்க கற்பனையில தெரிவாங்க, செய்யாததை சொல்லுவாங்க. அல் குர்ஆன் 26, 224, 226. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேர்வழி பெத்தவங்க தான் பின்பற்றினாங்க. அவங்க ஒரே கொள்கையை சொன்னாங்க, சொன்னதை செஞ்சாங்க. அதனால குர்ஆன் கவிதை இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிஞர் இல்லைன்னு தெளிவா சொல்லுச்சு. இந்த சந்தேகங்கள்லாம் பெரும்பாலும் இஸ்லாமோட அடிப்படை கொள்கைகள் பத்தி தானே இருந்துச்சு. தௌஹீத், ரிசாலா. கடவுளை விட்டுட்டு ஒரே கடவுளையா வணங்குறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே தூதர் தானா, செத்ததுக்கு அப்புறம் எழுப்பப்படுவோமா, இந்த மாதிரி கேள்விகள் தான் முக்கியமா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. குர்ஆன் இது எல்லாத்துக்கும் அறிவுபூர்வமா, தர்க்க ரீதியா பதில் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு.
குறிப்பா நபித்துவம் பத்தி என்ன சந்தேகம் உங்களுக்கு? மனுஷன் எப்படி தூதரா இருக்க முடியும்னு கேட்டாங்களா? ஆமா, இவர் நம்மள மாதிரி சாப்பிடுறாரு, கடைக்கு போறாரு, தூதரா இருந்தா ஒரு வானவர் கூட வரமாட்டாரா? அல் குர்ஆன் 25:7 அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் எந்த மனுஷனுக்கும் எதையும் இறக்கல, அல் குர்ஆன் 6:1 அப்படின்னு கூட சொன்னாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொன்னா? மூசாவுக்கு வேதத்தை யார் இறக்குனது? அல் குர்ஆன் 6.91 அப்படின்னு கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனுஷன்தானே, அது அவங்களுக்கு தெரியும். அதனால மனுஷங்க தூதரா வர முடியும்னு அல்லாஹ் ஞாபகப்படுத்தினான். அப்புறம் ஏன் ஒரு ஏழை அனாதையை தேர்ந்தெடுக்கணும்? பெரிய தலைவர்கள்லாம் இல்லையா? அல் குர்ஆன் 43:31 அப்படின்னு கேட்டதுக்கு, அல்லாவோட அருளா பங்கு போடுறது இவங்களா? அல் குர்ஆன் 43:32 அப்படின்னும், தூதுத்துவத்தை யாருக்கு கொடுக்கறதுன்னு அல்லாவுக்கு தெரியணும். அல் குர்ஆன் 6.124 பதில் வந்துச்சு. நபி அவர்களோட எளிமையான வாழ்க்கை பத்தியும் பேசுனாங்களா? புதையல் இல்லையா, தோட்டம் இல்லையான்னு. அல் குர்ஆன் 25:7-8. ஆமா, கேட்டாங்க. அதுக்கும் அல்லாஹ் தூதரோட வேலை எல்லாரையும் சந்திக்கிறது, அதுக்கு ஆடம்பர வாழ்க்கை தடையா இருக்கும்னு தெளிவுபடுத்தினான். மறுமை வாழ்க்கை, செத்ததுக்கு அப்புறம் எழுப்பப்படுறது அவங்க சுத்தமா நம்பலையே. எப்படி கேலி செஞ்சாங்க? அது நம்புறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்களுக்கு. நாம செத்து மண்ணா எலும்பா போனதுக்கு அப்புறம் எழுப்பப்படுவோமா, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கூடவா அப்படின்னு ஆச்சரியமா கேலியா கேட்டாங்க. இவர் அல்லாஹ் மேல பொய் சொல்றாரு, இல்லைன்னா இவருக்கு பைத்தியம் அப்படின்னு கூட சொன்னாங்க. இதுக்கு குர்ஆன் கொடுத்த பதில்கள் ரொம்ப யோசிக்க வைக்கும் இல்லையா? ஆமா, குர்ஆன் பலவிதமா பதில் சொல்லுச்சு. ஒன்னு நீவி, உலகத்துல தண்டனை வாங்காத கெட்டவனுக்கும் பரிசு வாங்காத நல்லவனுக்கும் மறுமையில கூலி வேணுமா, இல்லனா நல்லவங்களும் கெட்டவங்களும் ஒன்னா. அல் குர்ஆன் 68:35-36. ரெண்டாவது, அல்லாஹ்வோட சக்தி, வானம் பூமியை படைச்சவனுக்கு செத்தவங்களை உயிர்ப்பிக்கிறது கஷ்டமா? அல் குர்ஆன் 79:27. முத தடவை படைச்சவனுக்கு ரெண்டாவது தடவை படைக்கிறது சுலபம். அல் குர்ஆன் 30:27. ஆனா இவ்ளோ தெளிவா சொன்ன பிறகும் அவங்க ஆணவம் அவங்கள யோசிக்க விடல. மூணாவது வழிமுறை குர்ஆனைய மக்கள் கேட்க விடாம தடுத்தது. இது என்ன மாதிரி தந்திரம்? குர்ஆன் கேட்டா மக்கள் மாறிடுவாங்கன்னு பயந்தாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் ஓதுனாங்கன்னா, இல்ல இஸ்லாத்தை பத்தி பேசுனாங்கன்னா, உடனே அங்கு கூச்சல் போடுறது, கலாட்டா பண்றது, பாட்டு பாடுறது, ஆடுறதுன்னு கவனத்தை திருப்புனாங்க. இந்த குர்ஆனை கேட்காதீங்க, அது ஓதும்போது நீங்களும் கத்துங்க, அப்பதான் ஜெயிக்கலாம். அல் குர்ஆன் 41:26 அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. இதனால அழைப்பு பணிக்கு பெரிய சிக்கல் வந்திருக்குமே. ரொம்ப. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால பொது இடத்துல நின்று நிதானமா பேச முடியல. திடீர்னு வந்து சில வசனத்தை ஓதிட்டு சில வார்த்தைய சொல்லிட்டு போக வேண்டியதா இருந்துச்சு. இந்த நிலைமை 5வது வருஷம் வரைக்கும் நீடிச்சதா சொல்றாங்க. இதுல நலூர் இப்னு ஹாரிஸ்னு ஒருத்தர் பத்தி சொல்றாங்களே, அவர் என்ன செஞ்சாரு? நலூர் இப்னு ஹாரிஸ் குரேஷி தான். அவர் பார்சிகம் போய் அங்க ராஜாக்கள் வீரர்கள் பத்தின கட்டுக்கதைகளை கத்துக்கிட்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது பேசினா உடனே இவர் எந்திரிச்சு, நான் முகம்மதை விட நல்லா பேசுவேன்னு அந்த கதைகளை சொல்லி மக்களை கலைக்க பாப்பார். ஓ, அது மட்டும் இல்ல, அவர் ஒரு பாட்டு பாடுற அடிமையை வாங்கி வச்சுக்கிட்டு யாராவது இஸ்லாத்தை ஏத்துக்க நினைச்சா அவங்கள அந்த அடிமை கிட்ட அனுப்பி பாட்டு, சாப்பாடு, மதுன்னு கொடுத்து முகம்மது சொல்றதை விட இது நல்லா இருக்குன்னு சொல்லி தடுக்கவும் முயற்சி பண்ணதா சொல்றாங்க. இவர மாதிரி ஆளுகளை கண்டிச்சுதான் மனுஷங்கள்ல சிலர் வீணான விஷயங்களை வாங்கி அறிவில்லாம அல்லாவோட வழியிலிருந்து தடுக்கறாங்க. அல் குர்ஆன் 31:6 இந்த வசனம் இறங்குச்சுன்னு சொல்லப்படுது. சுபஹானல்லாஹ். பகிரங்க அழைப்போட இந்த ஆரம்ப கட்டம், கேலி, பொய் பிரச்சாரம், தர்க்கம், தடைகள்னு எத்தனையோ சவால்கள். இவ்வளவு எதிர்ப்பையும் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த ஆரம்பகால முஸ்லிம்களும் எப்படி இவ்வளவு உறுதியா இருந்தாங்கன்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இதுதான் இந்த காலகட்டத்தோட ரொம்ப முக்கியமான படிப்பினை. எதிர்ப்பு எப்படி வந்தாலும் சத்தியத்தை சொல்றது நிக்கல. அதுக்கு தேவையான மன உறுதியையும் வழிகாட்டுதலையும் அல்லாஹ் குர்ஆன் மூலமா கொடுத்தான். அந்த எதிர்ப்புகளையும் அதுக்கு குர்ஆன் சொன்ன பதில்களையும் நாம யோசிச்சு பார்க்கறது இன்னைக்கும் நமக்கு வழிகாட்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு சமூக அழுத்தம், கேலி, சொந்தக்காரங்களோட எதிர்ப்பு, பொய் குற்றச்சாட்டுன்னு எல்லா பக்கமும் தாக்குதல். அப்படியும் அந்த ஆரம்பகால முஸ்லிம்களோட ஈமான்ல அவ்வளவு உறுதி எப்படி வந்துச்சு? அவங்களோட அந்த மன வலிமைக்கு என்ன காரணமா இருந்திருக்கும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விரிவான கலந்துரையாடல் பகிரங்க அழைப்போட ஆரம்பகால சவால்களையும் குறைஷிகளோட தந்திரங்களையும் குர்ஆனோட வழிகாட்டுதலையும் புரிஞ்சுக்க உங்களுக்கு உதவி இருக்கும்னு நம்புறோம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பகுதியில இந்த எதிர்ப்புகள் எப்படி வன்முறையா மாறிச்சு, முஸ்லிம்கள் பட்ட கஷ்டங்கள் பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம்.
இந்த உரையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் குடும்பத்தினர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. இதே மாதிரி இஸ்லாமிய வரலாற்று கலந்துரையாடல்களை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.